ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கௌண்ட் சிம்பிளிஃபைட். இன்றைக்கி நம்ம 12th அக்கௌண்டன்சியோட 5th சாப்டரில் 13th சம் என்ன பார்க்கலாம். பிரேம் and Chandra partners sharing profits and losses in the ratio of 5:3. Hema is admitted as a partner. Prema surrendered 1/8 of her share and Chandra surrendered 1/8 of her share in favor of Hema. Calculate new profit sharing ratio and sacrificing ratio. கொஸ்டின்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரேமா அண்ட் சந்திரா ஓல்ட் பார்ட்னர்ஸ், அவங்களோட ரேஷியோ வந்து 5:3. ஹேமாங்கிறவங்க வந்து நியூ பார்ட்னராக அட்மிட் ஆகுறாங்க. எவ்வளோ அவங்களுக்காக பிரேமாவும் சந்திராவும் ஷேர் சரண்டர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1/8 ரெண்டு பேருமே. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நியூ ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ இது எப்படி சமா போடுறது? கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஓல்டு பார்ட்னர்ஸ் யார்? பிரேமா அண்ட் சந்திரா. அவங்களோட ரேஷியோ என்ன இருக்குது? 5:3னா 5/8 3/8. நெக்ஸ்ட் யார் புது பார்ட்னராக வந்திருக்காங்க? ஹேமா. அப்போ எழுதிருங்க, ஹேமா இஸ் அட்மிட்டட் ஆஸ் நியூ பார்ட்னர். இப்போ வந்து அவங்க எவ்வளோ ஷேர் சரண்டர் பண்ணியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த டைம் வேர்டிங்கில் கிளியராக தெரிஞ்சிருக்கு, சரண்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஷேர் சரண்டர்னு கொடுத்துருந்தா, போன சம்பளம் சொல்லியிருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு, ஷேர் சரண்டர்னு கொடுத்துருந்தா ஓல்டு ரேஷியோ டு ஷேர் சாக்ரிஃபைஸ் ப்ரொபோர்ஷன், அப்படி தான் நம்ம அதை ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஹேமா ஃபஸ்ட்டு பிரேமாவோடதை கண்டுபிடிக்கலாம். பிரேமா இப்போ வந்து பிரேமாவோட ஓல்டு ரேஷியோவில் 5/8 5/8. அவங்க எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபைஸ் சரண்டர் பண்ணியிருந்தாங்க? 1/8. அப்போது 5 × 1 5, 8 8s are 64. நெக்ஸ்ட்டு சந்திராவோடது கண்டுபிடிக்கலாம்ல. சந்திரா வந்து ஓல்டு ரேஷியோ எவ்வளோ? 3/8 3/8 இன்ட்டு எவ்வளோ அவங்க ஷேர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாங்க? 1/8. அப்போது 1/8 டோட்டல் வந்து 3/64. அப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு? 5:3. இதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு நம்ம நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நியூ ரேஷியோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓல்டு ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தானே. ஓல்டு ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஃபஸ்ட்டு நியூ ரேஷியோ ஆஃப் பிரேமா. இப்போ நியூ ரேஷியோ ஆஃப் பிரேமாவோடது நம்ம கண்டுபிடிக்கணுமா? அது ஃபார்முலா என்ன? ஓல்டு ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓல்டு ரேஷியோ வந்து 5/8. நெக்ஸ்ட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளோ? 5/64. இப்போ டினாமினேட்டர் நம்ம சேம் ஆக்கிறதுக்காக இன்டூ 8ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 5 8s are 40. 40 மைனஸ் 5/64 35/64. இதுதான் வந்து நியூ ரேஷியோ ஆஃப் பிரேமா. நெக்ஸ்ட்டு நியூ ரேஷியோ ஆஃப் யாரோட கண்டுபிடிக்க போகிறோம்? சந்திராவோட நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். சந்திரா. இப்போது சந்திராவோட ஓல்டு ரேஷியோ எவ்வளோ? 3/8. சந்திரா எவ்வளோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பண்ணாங்க? 3/64. அப்போ 3/64 எழுதிக்கோங்க. திருப்பி நம்ம டினாமினேட்டர் சேம் ஆக்கிறதுக்காக டினாமினேட்டர் நியூமரேட்டரை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 3s are 24. 24 மைனஸ் 3/64. 24 மைனஸ் 3 21. 21/64. நெக்ஸ்ட்டு நியூ ரேஷியோ ஆஃப் ஹேமா கண்டுபிடிக்கணுமா? நியூ ரேஷியோ ஆஃப் ஹேமா. இப்போது நியூ ரேஷியோ ஆஃப் ஹேமா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேரை தான் ஹேமாங்கிற நியூ பார்ட்னருக்கு கெயினாக கிடைக்குதா? அப்போ அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இவங்களோட கெய்னிங் ரேஷியோ. அப்போ அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க? 5/64 ப்ளஸ் 3/64. அப்போது 8/64. இப்போது 3 பார்ட்னர்ஸோடையும் நம்ம நியூ ரேஷியோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நியூ ரேஷியோ ஆஃப் 3 பார்ட்னர்ஸ் என்ன? 35:21:8. சம் அதோட முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.